உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வள்ளுவரின் திருக்குறள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், அவரை ஏமாற்றி ஆட்சி நடத்துபவர் பின்னால் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்ற அளவிற்கு இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறார்கள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொன்னான் பாரதி. உழவுக்கும் தொழிலுக்கும் நிந்தனை செய்கின்ற அரசாக இன்றைக்கு இருக்கின்ற அரசு இருக்கிறது. ஏர்முனைக்கு நேர் எதுவுமே இல்லை என்று சொன்னார்கள். ஒரு நாட்டில் ஏர்முனையும் போர் முனையும் சரியாக இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு ஏர்முனை கூர் மழுங்கி போயிருக்கிறது. விவசாயிகளின் விளைபொருளுக்கு சரியான விலை உத்தரவாதம் கிடையாது. கையிலே அமுத சுரபியை வைத்திருக்க வேண்டிய விவசாயிகளின் கையில் இன்றைக்கு ஆளுகின்ற அரசு திமுகவாக இருந்தாலும், இதற்கு முன்பு ஆண்ட அரசு அதிமுகவாக இருந்தாலும், அவர்கள் கையிலே இருந்த அட்சய பாத்திரத்தை பிடுங்கிக் கொண்டு பிச்சை பாத்திரத்தை கொடுத்தார்கள். இன்றைக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை மிக பெரும் போராட்டமாக இருக்கிறது. விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு சரியான உத்தரவாதமான விலை இல்லை. விவசாயிகள் இன்றைக்கு பாடாய் பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஓடாய் தேய்ந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கான நீர் மேலாண்மை சம்பந்தமான திட்டங்கள் எதுவும் தமிழ்நாடு ஆட்சியாளர்களிடம் இல்லை. ஆகவேதான் விவசாயிகளை பற்றி அதிகம் சிந்திக்கின்ற, விவசாயிகளுக்காக போராடுகின்ற தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் திருவண்ணாமலையில் சம்புவராயர்கள் ஆண்ட மண்ணில் விவசாயிகள் மாநில மாநாட்டை பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேர் இயக்கத்தின் சார்பில் வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் நாள் நடத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் விவசாயிகளை பற்றி பேசுவதற்கு பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவை விட்டால் வேறு யாரும் கிடையாது. தமிழக விவசாயிகளின் நீர் மேலாண்மை திட்டங்களை பற்றி பேசுவதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை விட்டால் வேறு எந்த தலைவர்களும் கிடையாது. உதாரணத்திற்கு அந்நிய நாட்டிலே இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் மக்கள் மத்தியிலே ஒரு கேள்வி எழுப்பினார். உலகத்திலே 8 அதிசயங்கள் இருக்கிறது என்று சொன்னார். 8வது அதிசயம் எது என்று கேட்டார். யாரும் பதில் சொல்லவில்லை. ஆனால் இயற்கை வேளாண் விஞ்ஞானி சொன்னார், உலகத்தின் 8வது அதிசயம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமி, இந்த மண். இந்த மண்ணிலே நீங்கள் இரும்பை போட்டாலும் துரும்பை போட்டாலும் மக்கிவிடும். ஆனால் ஒரு விதையை போட்டால் மட்டும் இந்த மண்ணை கீறி கொண்டு மண்ணின் மேலே வரும். இதுதான் உலகத்தின் 8வது அதிசயம். இந்த மண் தான் நாம் வாழும் சொர்க்க பூமி என்று சொன்னார்கள். அப்படி அந்த மண்ணை பதப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த மண்ணில் காய்கறி முதல் உணவுப் பொருள் வரை விளைவிக்கின்ற விவசாயிகளுக்கான சரியான விலை நிர்ணயம் இல்லை. அவர்களுக்கான வாழ்க்கை மேம்பாடு அடையவில்லை. அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இல்லை. அதை மகிழ்ச்சிகரமாக மாற்ற வேண்டும் என்று வருகின்ற டிசம்பர் 21ஆம் தேதி உழவர் பேர் இயக்கத்தின் சார்பில் விவசாயிகள் மாநாட்டை பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் நடத்துகிறார். அந்த மாநாட்டிலே தன்னுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதற்காக அந்த விவசாயிகள் மாநாட்டை வெற்றியடைய செய்யும் வகையில் தமிழகத்தின் அனைத்து விவசாயிகளும் ஜாதி மதம் மொழி கடந்து அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு அந்த மாநாட்டை வெற்றியடைய செய்ய வேண்டுமாய் உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம்.